delivering smiles all around the professional careers. Reach us to reach them. HiQE Campus NEET Crash 2026 Revision Attack. எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. திரு விஜய் அவர்கள் வந்து தாவேகாவினுடைய கூட்டம் நடந்திருக்கு. அதில் அவர் நிறைய பேசியிருக்காரு. அவர் பேசுனதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா? அந்த செய்தியெலாம் நீங்கள் பார்த்தீங்களா? அங்கே ஒரு ஆள்கிட்ட போயிட்டு கேட்டேன், என்னங்க இந்த மாதிரி என்னங்க ஐயா இன்றைக்கி எழுதி கொடுத்த அருண்ராஜுங்கய்யா, என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் மேண்ட்ரிசம்லாம் பார்த்துப்பீங்களே? இல்லை, நீங்கள் அவரே தானே பேசினார். அவருடைய இது ஒவ்வொரு வாட்டியும் எழுதி கொடுக்குறதா ஒரு ஆள் கூட எழுதி தருவாங்க. NDTVயில் எழுதி கொடுத்த ஜான் எழுதி கொடுத்ததில் ஒரு மாதிரி அசிங்கமாக போச்சு. அதாவது சொல் புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லை. எதாவது எழுதி கொடுத்தா மேய்ஞ்சிட்டு போகிறது. அப்போ இதை வச்சுக்கிட்டு என்ன வண்டியை ஓட்டுறது? NDTVயில் வந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது ஒரு சுந்தரா டிராவல்ஸரா, இதை வச்சுக்கிட்டு கல்யாண ஆர்டர் எடுக்க முடியாது, கருமாரி ஆர்டர் எடுக்க முடியாது, சும்மா இந்த வண்டியை ஓடுச்சுன்னு சொல்லி எழுதிக்கலாம் அப்படின்னு வந்துட்டு போயிருக்காங்க. அப்படி தான் இங்கேயும் திமுகவை வந்து விமர்சித்து ஒரு திருக்குறள் ஒன்று சொல்கிறாரு. இப்போ நவீன காலத்தில் திருவள்ளுவர் வந்து எப்படி எழுதியிருப்பாருன்ட்டு, திருவள்ளுவர் உயிரோடு இருந்தால் இன்னொரு குரல் எழுதியிருப்பார். எதிரில் பாஜகக்கார கால் வந்து எட்டவில்லை அப்படின்னா மண்டிட்டு பம்பு. நான் இதை இப்போ நவீனப்படுத்த முடியும், நான் நிறைய சொல்லுவேன். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் சேகுவாரா நம்ம கூட இருக்காரு, அவர் கூட தான் பேச போகிறோம். வணக்கம் சே. வணக்கம். திரு விஜய் அவர்கள் வந்து தாவேகாவினுடைய கூட்டம் நடந்திருக்கு. அதில் அவர் நிறைய பேசியிருக்காரு. அவர் பேசுனதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா? அந்த செய்தியெலாம் நீங்கள் பார்த்தீங்களா? எனக்கு சீரியஸாகவே சொல்கிறேன், என்ன அங்கே ஒரு ஆள்கிட்ட போயிட்டு கேட்டேன், என்னங்க இந்த மாதிரி என்னங்க ஐயா இன்றைக்கி எழுதி கொடுத்த அருண்ராஜுங்கய்யா, என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் மேண்ட்ரிசம்லாம் பார்த்துருப்பீங்களே? இல்லை, நீங்கள் அவரே தானே பேசினார். அவருடைய இது ஒவ்வொரு வாட்டியும் எழுதி கொடுக்குறதா ஒரு ஆள் கூட எழுதி தருவாங்க. NDTVயில் எழுதி கொடுத்த ஜான் எழுதி கொடுத்ததில் ஒரு மாதிரி அசிங்கமாக போச்சு. இல்லை, ஆனால் ஏன் எழுதி தர்றதை ஏன் இவ்வளோ விமர்சிக்கிறீங்க? பெரிய தலைவர்கள் தனக்கு தானே எழுதிக்கிறதோ இல்லை இது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறதோ சகஜம் தானேங்க. அதாவது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க தொடர்ச்சியாக பல இடங்களுக்கு, அரசியல்வாதிகள் தொடர்ச்சியாக பல இடங்களுக்கு போகிறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எடப்பாடி ஒரு நாளைக்கே ஒரு 4 கூட்டங்களுக்கு போகிறாரு அப்படின்னா, இன்றைக்கி காலைல விவசாய கூட்டம், மதியானம் வியாபாரிகள் சங்க கூட்டம், சாயங்காலம் இந்த தொகுதியில் போய் பேசணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எழுதி கொடுத்தே ஆகணும். ஓகே, இது எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா அட் அ டைமில் 10 ஈவெண்ட் ஒரு நாளைக்கு அட்டன் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. சார் வந்து 10 நாளைக்கு ஒரு வாட்டி தான் வெளியே வராப்புல, அவருக்கு என்ன இதுக்கு எழுதி தரணும்? நான் மயிருன்னு சொல்லுவேன், ஏன்னா மயிர் நல்ல வார்த்தை தான், சிங்கத்தில் பிடரி மயிர் அப்படின்னு பயன்படுத்த வேண்டாமே. இல்லை, மயிர் கெட்ட வார்த்தை இல்லை, தூய தமிழ் தான். நீங்கள் வந்து மடக்கி ஊதின்றதையே கெட்ட வார்த்தை ஆக்குறீங்க. ஏன்னா அது என்னை பொறுத்த வரைக்கும் அது தூய தமிழ். இல்லை, அதை அவங்களை டார்கெட் பண்ணி சொல்கிறனால அப்படி சொல்ல வேணாம் அப்படிங்கிற. இல்லை அப்படி இல்லை. நீங்கள் எதுக்கு உங்களுக்கு ஒரு சுய புத்திங்கிறது இல்லை, அதாவது சொல் புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லை. எதாவது எழுதி கொடுத்தா மேய்ஞ்சிட்டு போகிறது. அப்போ இதை வச்சுக்கிட்டு என்ன வண்டியை ஓட்டுறது? NDTVயில் வந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது ஒரு சுந்தரா டிராவல்ஸரா, இதை வச்சுக்கிட்டு கல்யாண ஆர்டர் எடுக்க முடியாது, கருமாரி ஆர்டர் எடுக்க முடியாது, சும்மா இந்த வண்டியை ஓடுச்சுன்னு சொல்லி எழுதிக்கலாம் அப்படின்னு வந்துட்டு போயிருக்காங்க. அப்படி தான் இங்கேயும். நீங்கள் வந்து போக்கிரி படத்தை வந்து தெலுங்கு வெர்ஷனில் அந்த படத்தில் மகேஷ் பாபு நடிக்கும் போது அவருக்கு வந்து சைனஸ் பிரச்சனை. விடுறாது கூட 2 மீட்டிங் உண்டு அப்படின்னு அவர் சொல்லுவாப்புல. விஜயை வந்து இங்கே எதுக்கூட அந்த மீட்டிங்கு அப்படின்னு, அண்ணே அதுக்கு அவர் சைனஸ் பிரச்சனை, அதனால அதை அவர் நடித்தார், அதையே அவர் கொஞ்சம் ஸ்டைலாக மாற்றிட்டார், நீயே அதையே காப்பி பண்ண. இது நீங்கள் கிண்டலாக சொல்கிறீங்களா? உண்மையாக நடந்துச்சு, உண்மையாகவே இதுதான் காரணம். ஜான் எழுதி கொடுக்கும்போது அவர் சில நரேஷன்லாம் சொல்லி தருவாப்புல, உங்கள் பேரை தான் நீங்கள் 4 தடவை சொல்ல போகிறீங்க, ஹை பிச், லோ பிச், மீடியம் பிச் அண்ட் ஹை பிச். ஓகே, விஜய் 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 மதுரை மாநாடு நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்க, சொந்த பேரே பார்த்து படிச்சிருப்பாப்புல. திருப்பரங்குன்றம் லெஃப்ட் சைடில் பார்த்து விஜய், மதுரை கிழக்கு ரைட் சைடில் பார்த்து விஜய், அந்த மாதிரி சைடு முதற்கொண்டு இதெல்லாமே சொல்லியிருப்பாப்புல. ஜான் வந்து அப்படி தான் சொல்லுவார், சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஜான் சொல்லி கொடுத்த மாடுலேஷன்லாம் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் வேணால் அந்த ஈரோடு ஸ்பீச்சுக்கும் இப்போ ஸ்பீச்சுக்கும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இது ஒரு உள்ளரங்க கூட்டம் தானே, கம்மி க்ரௌடுக்கு அட்ரஸ் பண்ணி பேசுகிறீங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ளரங்க கூட்டத்தில் பார்த்துருக்கீங்களா? உள்ளரங்க கூட்டம் பார்த்துருக்கீங்களா? பட்டு சைலண்ட்டு போடவாட்டி அந்த காஞ்சிபுரம் அப்படிலாம் ரொம்ப சைலண்ட்டாக பேசினாப்புல. இன்றைக்கி வந்து அப்படியே அருண்ராஜையே சாயலில் பார்க்கலாம் கொடுத்தாரு, இந்த டோனில் பேசுங்கன்னு. அப்போ அவர் பார்த்துட்டே இருக்கார். அதே மாதிரியே இவரும் வந்து பேசிட்டு போயிருக்காப்புல. அதாவது எம்ஜிஆரை பற்றி இங்கே விமர்சனம் வைக்கிறாங்கல்ல, எம்ஜிஆரை திமுக ஒரு கருவியாக பயன்படுத்துச்சு. முக்கியமாக அண்ணா, முக்கியமாக கலைஞர். என்ன கருவினா, அவர் ஒரு மெட்டீரியல். என்ன மெட்டீரியல்னால், அவர் வந்து திமுகன்ற ஒரு கொள்கையும் உதயசூரியனை கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு கருவியை பயன்படுத்துச்சு.
அதுக்கப்புறமா அவருக்கு தனிப்பட்ட கருத்து வேறுபாடு, அதுக்கப்புறமா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சார். மற்றபடி அவருக்கு வரலாறு தெரியுமா? தெரியாது. அவருக்கு ஒரு பகுத்தறிவு இருக்கா? இல்லை. முற்போக்கு சிந்தனை இருக்கா? இல்லை. எதுவுமே கிடையாது எம்ஜிஆருக்கு. அவர் திமுகவில் இருக்கும்போதுனா கொள்கை பரப்பு செயலாளர் இருந்தாரா? இல்லை, கணக்கு பார்க்குற ஆளாக இருந்தார். நீங்கள் அப்படி தான் வச்சுருந்தாங்க. அதே நேரத்தில் அவர் ஒரு சொல்லி கொடுத்தா நடிப்பார். ரொம்ப சிறுமைப்படுத்தி சொல்ல. இல்லை உண்மைதான். நீங்கள் பிம்பச்சிறை பாருங்க, நீங்களே அதை என்ன விட மோசமாக பேசுவீங்க. இல்லை, நீங்கள் அதை பற்றி சொல்லியிருக்கீங்க. ஆனாலும் ஒரு தலைவர் இல்லை நான் அப்படிலாம் சொல்ல. அவர் ஆக்டிங்காக பர்ஃபெக்ட். அதே தான் விஜயும், ஒரு ஆக்டிங்காக பர்ஃபெக்ட். ஆனால் லீடராக வரும்போது எவ்வளோக்கு எவ்வளோ பாஜகட்டை, அப்போ காங்கிரஸ் இருந்துச்சு, காங்கிரஸ்ட பணி முடியுமோ பணிஞ்சாப்புல. இப்போ இவர் பாஜக. ஏதோ ஒரு திருக்குறள் சொன்னார்ல, அதுதான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். 2 விஷயம் நான் கேட்டுறேன், நீங்க விளக்கமா சொல்லுங்க. ஒன்று திமுகவை விமர்சிச்சு ஒரு திருக்குறள் ஒன்று சொல்றாரு. இப்போ நவீன காலத்தில் திருவள்ளுவர் அப்படி எழுதியிருப்பாருன்ட்டு. இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, அவர் பேசும்போது கட்சியினர் ரொம்ப ஆரவாரமானது விஜய் வெளியவான்னு நீங்க சொல்றீங்க, அது வாக்கு செலுத்துற அன்னைக்கு உங்களுக்கு தெரியும், ஏன்டா விஜயை கூப்பிட்டோன்ற அளவுக்கு நீங்க ஃபீல் பண்ணுங்கன்றாரு. அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தானே இருக்காரு. டிஎம்கே vs டிவிகேன்றதுல அவர் ரொம்ப தெளிவாக தானே இருக்காரு. திருவள்ளுவர் உயிரோடு இருந்தால் இன்னொரு குரலும் எழுதியிருப்பார். எதிரில் பாஜக கால் எட்டவில்லை என்றால் மண்டியிட்டு பம்பு. நான் நிறைய சொல்லுவேன். எதிரில் பாஜக கார கால் எட்டவில்லை அப்படின்னா மண்டியிட்டு பம்பு அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு திருக்குறள். நீங்கள் மேலே 4 அடி கீழே 3 அடி இருக்கும். நீங்கள் வேணால் செதுக்கி பாருங்கள். நான் ஸ்கூல் படிக்கும்போது அது பேட் வேர்ட்ஸில் போடுவாங்க, சரியா? இது வேற. நான் இதை இப்போ நவீனப்படுத்த முடியும். விஜய் வெளியே வா, ஆமாம் கரெக்டு. ஆனால் அதுக்கு பதில் அவர் சொன்ன பதில் இல்லையே. அதான் ஒவ்வொரு வீட்டிலேருந்து விஜய் வெளியில் வரப்போகிறாங்க. அது ஆல்ரெடி ஒரு பாவம் மாவட்ட செயலாளர் பாவம் எவனோ ஒரு தொண்டர் எல்லாம் வந்துட்டு தான் இருக்காங்க. ராஜா, நீ எப்போ வருவ? உன்னை பேட்டி எடுக்கணும்னா கூட வீட்டுக்குள்ளே அர்த்தராத்திரில் வச்சு ராக்கோலி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. காலையில் அதாவது ஒரு சேனல் இன்டர்வியூ எடுக்குதுங்க. ரொம்ப காமனாக பாருங்களேன், ஒரு சேனல் இன்டர்வியூ எடுக்குது. அந்த இன்டர்வியூ எந்த சேனலில் பார்ப்பீங்க? அந்த சேனல்லையே நம்ம பார்ப்போம். அவங்க அதை தவிர மீது எல்லா சேனல்லையும் வருது. எனக்கு இந்த மாதிரி ஒரு கூத்து, இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனத்தை பார்த்ததே இல்லை. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அவங்களுடைய நியூஸ் ஹெட் மற்றவங்களாம் பேசும்போது இந்த மாதிரி அவங்க கூப்பிட்டாங்க, விஜய் அவங்களுடைய தரப்புலேருந்து கூப்பிட்டாங்க, நாங்கள் போனோம், ஒரு கான்வர்சேஷன் இருந்துச்சு, அதை நாங்கள் சொல்கிறோம், அப்படி தானே சொல்கிறாங்க அவங்க. அதான் அதில் அந்த கான்வர்சேஷன் தாண்டி என்டிடிவியில் ஏதாவது ஒரு வெப்சைட்லேயே எங்கேயாவது உங்களுக்கு பிடித்த ரோல் மாடல் யார் அப்படின்னும் கீழே பதில் எனக்கு ஜெயலலிதா கலைஞர் தான் ரோல் மாடல் அப்படின்னு எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்களா என்டிடிவியில்? அவர் சொன்னாருன்றத யார் சொன்னா? அது அவருடைய அவங்களோட நியூஸ் ஹெட் கன்வாலா, அவருடைய பேரை மறந்துட்ட, மன்னிக்கணும், அவர் சொல்லியிருந்தார். அந்த இன்டர்வியூவர்ல பேட்டி எடுக்க சென்றவர் பேட்டியாளர் பேட்டியை பேட்டி எடுத்தவர் இன்னொரு பேட்டியில் பேட்டியாளரிடம் பேட்டியாக சொன்னதை, அந்த பேட்டியின் அனுபவத்தையும் இந்த பேட்டியின் அனுபவமாக அவர் பேட்டியாளரிடம் சொல்லி இருந்தார். சிவ் அரூர் கேட்டிருந்தாரு, அவங்க நியூஸ் ஹெட், அதுக்கப்புறம் மற்ற டீம். எனக்கு ஒன்றுமே புரியலங்க. அதாவது ஒரு ஊடகத்தோட என்னன்னா, இன்னொரு ஊடகத்தை இன்னொரு ஊடகம் ப்ரொமோட் பண்ணாதுங்க. எனக்கு அது புரியல. அவன் சேனலில் ப்ரொமோட் பண்ணுறான், டிஆர்பி ஏற்றிக்கிறான். அவன் சொல்கிறாங்க, ஆக்சுவலி திஸ் இஸ் அன் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ, விஜய் இஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ, திஸ் இஸ் அன் வண்டர்ஃபுல் மூமெண்ட் அப்படின்னா என்னமோ பேசி தொலைகிறேன். அப்போ அது அவனுக்கான கிரெடிட். அவங்க அங்கே பேட்டி எடுத்து இங்கே இவங்க கார்டாக போடுறாங்க. இப்படி கேள்வி கேட்ட தனியார் சேனல், பதிலளித்த விஜய். எனக்கு நீ அப்போ ஆகாயம் தமிழோட கார்டு இங்கே இன்னொரு இடத்துல போடுவாங்களா? ஏதாவது இடத்துல போட மாட்டாங்க. ஏன்னா இன்னொரு ஊடகத்தை ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. நீங்களும் அப்படி பண்ண மாட்டீங்க. ஆனால் இவங்க போட்டாங்க. சரி, அது இவர் அடுத்து இதுக்கு வருவோம். என்னன்னா, ஒவ்வொருத்தரும் வீட்டிலேருந்து வர போகிறாங்க. நீ எப்போ தான் ஏன் வருவ? நீ எப்போ வருவ? அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் கூப்பிட்டதுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, தேர்தல் அன்னைக்கு பார்ப்பீங்க அப்படிங்கிறார் அவர். ராஜா, நீ ஒரு 5 மணி நேரம் வெயிலில் நில்லு, அப்போ நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். பரவாயில்லையா, மக்களுக்காக ஃபீல் பண்ணுறான்னு. உன்னால் அது முடியாது, ஆர்ப்பாட்டம் அப்படின்னு பரந்தூருக்கு போனார் இல்லைங்க, பரந்தூருக்கு ஏசியிலேயே போயிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் பேசிட்டு டக்குன்னு பம்பி உள்ளே உட்காந்துக்கிட்டு ஏசியை போடுறா, பின்னாடி வரானுக்கு படுறா, ஓட்டுறா, வண்டி அடித்து ஓட்டுறான்னு வந்துட்டாப்புல. நீங்கள் கேம்பைன்னா என்ன தெரியுமா? திராவிட கலர் வர அளவுக்கு சீமான் பேசுவாப்புல. அப்படியே கருத்து போயிடும், அந்த கேரவனில் நின்று கருத்து போயிடும், எந்த மேல்பாட்டமும் இருக்காது. எடப்பாடி பழனிசாமி நின்று பேசுவாப்புல, வெயிலாக இருந்தாலும் இருட்டாக இருந்தாலும் பேசுவாப்புல. உதயநிதி பேசுவார், ஸ்டாலின் பேசுவார், மற்ற எல்லா கட்சியிலையும் பேசுவாங்க. கமல்ஹாசன் நல்லா செக்கச்சவேல் இருப்பார் ஆள், விஜயோட அட்டு வெள்ள. அவருக்கு ஒரு காலில் ஆப்ரேஷனு, ஆனாலும் ஒத்த காலம் மடக்கி நின்றுட்டு பிரச்சாரம் பேசுவார். நீ என்னதான்டா சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க அப்படி கேட்குறோம். விஜய் சார், நீங்க என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க? அதுக்கு திரு அருண்ராஜ் அவர்கள் பதில் சொல்றாரு. நீங்க இப்ப கேட்கறதுக்கு முதலமைச்சர் அவர்கள் பிரஸை சந்திச்சா விஜய் அவர்களும் சந்திக்க தயார் அப்படிங்கிறார். சரி, இப்ப நம்ம இன்னொரு கேள்வி கேட்போம். விஜய் எதுக்கு கட்சி ஆரம்பிச்சாரு?
அவர் ஒரு மாற்று சக்தியா வராரு. மாற்று சக்தி, நல்ல வார்த்தை, மாற்று சக்தி, முதன்மை சக்தி. இன்னும் அவங்க முடியல சொன்னா முதன்மை சக்தி மாற்று. நாங்க வந்து திமுக அதிமுக மாதிரி இல்ல, ஊழல் தீய சக்தியை ஒழிக்க போறோம் அப்படின்னா அவங்க செஞ்ச தவறுகளை இவங்க செய்ய மாட்டாங்க, அவங்க செய்ய வேண்டிய நல்லதை இவர் செய்ய போறார். அதான மாற்று. எப்ப அவங்க பிரஸ் மீட் சந்திக்கல, அவங்க சந்திச்சாதான் நான் சந்திப்பேன்னா மாற்று. நீ அவங்க கூட இருந்துட்டு போயிரு. அவங்க பிரஸ் சந்திச்சாதான் நான் சந்திப்பேன், அவன் வந்து என் கூட பழம் விட்டாதான் நான் பழம் விடுவேன், அவன் காவு விட்டா நான் காவு விட மாட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறது நீ மாற்று இல்ல ராஜா. நீ எங்க கூட வந்துரு. நாளைக்கு அடுத்த தேர்தலில் விஜய் வந்து இந்தியா கூட்டணியில் இருப்பாப்ல. இல்லைங்க, அதை அவங்க விமர்சனமா வைக்கிறதுல தப்பு இருக்க முடியும்னு கேட்குறேன். இல்லைங்க, நான் சொல்ற பாருங்களேன், கமல்ஹாசன் டிவியை உடைச்சாப்புல, இன்னைக்கு டிவி ஆன் பண்றாப்புல. அவரு புரிஞ்சுக்கிட்டாரு நான் மாற்று இல்லை, ரைட்டு, இருக்கலாம்ல முதன்மை சக்தியா. அதாங்க, முதன்மை சக்தியே இருக்கலாம், இருக்கணும். நானும் அதான் விரும்புறேன். விஜய் வந்து மாற்று சக்தியா மாற்றா இருக்கணும். அப்படி இருந்தாருன்னா நாளைக்கு நானே விஜய் கூட ஃபெலிக்ஸ் பக்கத்துல போய் உட்காந்துருவேன். அது இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம என்ன கேட்குறோம்னா, திமுக ஒழுங்கு இல்லைன்னு தான் நீ ஆரம்பிச்ச, திமுக அதை செய்யுது அதனால நானும் அதை தான் செய்வேன்னா நீ மாற்று கிடையாது, நீ படுத்திய சக்தி. நீ அதே தான் நானும் செய்வேன். இன்னொரு லூசு ஒருத்தர் இருக்காப்புல, யார் பேர் மறந்துட்டேன், சொல்ல வேண்டாங்க. இல்லைங்க, நான் எனக்கு அவங்க மொழியில் தான் பேச வேண்டியிருக்கு. சீரியஸாகவே சொல்கிறேன், கேஸ் போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஏதோ பாருங்க, இவர் விஜய், அவர் விஜய், இவர் விஜய், இவர் விஜய், என்ன இது என்னமா டைவர்ட் பண்ணி குழப்பற வேலை பார்த்தீங்களா? இல்லை, ஆனால் இந்த பேச்சு இதை நம்ம விமர்சிக்கிறது அதெல்லாம் வேறங்க. இன்னொரு பக்கம் தொடர்ச்சியாக பல்வேறு ஊடகங்கள் சொல்லும்போது சர்வே அடிப்படையில் இல்லை மார்க் எலெக்ஷன் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து அதிகப்படியான வாக்கு விகிதாச்சாரம் இருக்கிறதா சொல்கிறாங்கல்ல. தினமலர்லையா? இல்லை, இப்போ நிறைய காலேஜ் முன்னாள் மாணவர்களா ட்ராய்னு சொல்லி ஏதோ ஒன்று வெளியிட்டுச்சுன்னு சொல்லி ஃபெலிக்ஸ் வெளியிட்டாரு. பார்த்தா ட்ராய் அப்பெல்லாம் நாங்கள் வெளியிடவே இல்லைன்னு அசிங்கப்படுத்தி விட்டுருச்சு. என்டிடிவியே சொல்லிருச்சுன்னு சொல்லி எதையோ ஒன்று ஃபெலிக்ஸ் வந்து இங்கே பேசிக்கிட்டு இருந்தாரு. இங்கே யாருக்கும் இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு மட்டும் தான் இங்கிலீஷ் தெரியும் கட்சிக்குள்ளன்னு பேசிக்கிட்டு இருந்தாப்புல. கடைசியில் என்டிடிவி நாங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் வெளியிடலன்னு அவங்களும் அசிங்கப்படுத்தி விட்டாங்க. அதனால் அதே தான் விஜய் சொன்னது தான், இது கருத்து கணிப்பு இல்லை, கண்டெடுத்த கணிப்பு ஏதோ ஒன்று சொன்னாப்புல. அதே தான் இங்கேயும். அதனால இந்த கருத்து கணிப்புலாம் நம்பாதீங்க, விஜய் நம்ப மாட்டாரு. திமுக ஆதரவும் கருத்து கணிப்பு வருதுங்க, அவங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்றாங்க பல்வேறு ஊடகம். அதே சொல்றல, இது வந்து கருத்து திணிப்பு. இது இப்போ இவங்களோட நெரேட்டிவ் என்னன்னா, விஜய் செகண்ட் இடத்துக்கு வராரு, விசஸ் கொண்டு வராங்க. நீங்க விஜய் ஜெயிப்பாருன்னு சொன்னா சிரிச்சிருவோம், சிரிச்சா பூச்சி ரவுண்ட் ஆயிரும். அதனால இது வந்து விசஸ், டிஎம்கே விசஸ் தாவேகா, அதை கொண்டு வந்துருவோம். அப்புறம் எலெக்ஷன்ல நம்ம ஃபைட் பண்ணிப்போன்ற உருட்டு. இது வந்து விஜய் இல்லை, கீழே இருக்க புஷியானந்தே நம்ப மாட்டாப்புல. எங்கள் ஏரியாவில் ஃபுல்லாக அதிமுக திமுகடா, தாவேக்கால ஒத்தம் கூட இல்லைடா, என் கூட 4 பேர் தான்டா அப்படின்னு வாப்பல. அவரே நம்ப மாட்டார். அதனால் இது விசேஷ் போட்டியை முன்னாடி கொண்டு வரது தான். இவருக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட்டு இஸ்லாமியர், கிறிஸ்துவர், எஸ்சி ஓட்டை பிரிக்கணும். இவங்க எல்லாருமே இப்போ திமுக மேலே ஏதோ ஒரு சில பர்சன்டேஜ் அதிருப்தியில் இருக்காங்கன்னா அவங்க முழுக்க பாஜக மேலே அதிருப்தி, முழுக்க பாஜக மேலே அதிருப்தி. இப்போ அந்த ஓட்டெல்லாம் எங்கே போகும்? இந்த 3 கேட்டகரி ஓட்டு எங்கே போகும்? கரெக்டாக டிஎம்கே போகும். அதை பிரிச்சுட்டா போதும். திமுக பலவீனமாக்கணும், இந்தியா கூட்டணியை பலவீனமாக்கணும், அதை பிரிச்சுட்டா போதும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புரோக்கரை நம்ம இறக்கி விட்ருக்காங்க. நீங்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா, கடைசி என்கொயரி போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா சார் கொஞ்சம் ஓவராக துடிப்பார். நீ எங்களை விமர்சனம் பண்ணிக்கோ, உன் டார்கெட்டு எஸ்சி கம்யூனிட்டி, கிறிஸ்டியனு, அப்புறம் முஸ்லீம்ஸ், இந்த ஓட்டை பிரிச்சிரு. இல்லைங்க, ஆனால் எண்ட் ஆஃப் த டே எல்லா கட்சியுமே வந்து எப்படியாவது ஓட்டை வாங்கணுன்றது அப்படி போகிறது தானே. ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஒரு அரசியல் கட்சி வேலை செய்கிறது வேற, ஒரு மக்களுக்கான நீதிக்காக போராடணும். ஒருவேளை நம்ம வெற்றி பெறலைன்னா கூட நாம் இந்த களத்தில் நின்று போராடணும் அப்படிங்கிறதுக்காக பல கட்சிகள் இங்கே இருக்குது, பல கட்சிகள் இருக்குது. நீங்கள் தாவேக்காவில் கூட ஒரு சில பேர் அந்த எண்ணத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் விஜயோட மோட்டிவ் அது கிடையாது. விஜயோட மோட்டிவ் அவர் இறக்கி விடப்பட்ட ஒரு புல்லுருவி. நீ போய் அங்கே போய் ஓட்ட பிரி, அவ்வளோதான் அவரோட வேலை. சரி, நான் ஒன்று கேட்குறேன், விஜய் அந்த தாவேக்காவில் எல்லாரும் ஜெயிப்பாங்களான்னு தெரியாது, குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 பேர் ஜெயிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோ. விஜயும் ஜெயிச்சிடுறாரு, ஓகே. சட்டமன்றத்துக்கு போவாரா விஜய்? போய் தானங்க ஆகணும். போவாரான்னு போய் என்ன பேசுவார்? இல்லை, சட்டமன்றத்துக்கு போகிறது 5.5 மணி நேரம் எழுதி கொடுத்த கேள்வியவே சொல்ல தெரியாமல் பக்கத்தில் இருக்க ஜானே அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்து இங்கே சொல்லிட்டு வராப்புல. பல வருஷமாக அரசியலில் இருக்கிற வானதி சீனிவாசனே ஆஃப் பண்ணி உட்கார வைக்கிறாரு அப்பாவு. நாயனார் நாகேந்திரனுக்கு பல்பு கொடுத்து உட்கார வைக்கிறாப்புல. பல வருஷமாக அரசியல் கட்சியில் இருக்க செல்லூர் ராஜியை ஆஃப் பண்ணி உட்கார வைக்கிறாங்க எல்லாருமே. சார் போனால் சிரிச்சிருவாங்க, முடிஞ்சு. அதனால் அவர் வந்து இந்த எலெக்ஷனை நிற்பாரானே டவுட்டு தான். நான் நிற்கலை, அப்புறம் பார்த்துக்கலாம், எல்லாரும் நில்லுங்க, நீங்கள் எல்லாம் ஜெயிச்சிட்டிங்கன்னா எனக்காக ஒரு தொகுதியை விட்டு கொடுங்க. இதுக்கும் அவங்க பதில் சொல்கிறாங்க. இந்த மாதிரியான நரேட்டிவ்ஸ் வந்து நம்ம மேலே வச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லை, நம்ம பாதையில் தெளிவாக இருக்கும். விஜய் நிற்க மாட்டார் இந்த எலெக்ஷனில். விஜய் நிற்கலை.
இல்லைங்க, அப்படி அப்படி இல்லைங்கிறாங்க, அப்படி சொல்றது பொய். அதெல்லாம் அவங்க 1000 சொல்லுவாங்கங்க. பொங்கல் எங்களுக்கு என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ பொங்கல்னுவாங்க. ஆயுத பூஜைக்கு பொங்கல் கொண்டாடுவாங்களா, தீபாவளிக்கு பொங்கல் கொண்டாடுவாங்களா, அதெல்லாம் அவுத்து விடுறது தான். நீங்கள் அப்படிலாம் நீங்கள் காரணமே சொல்ல இது பண்ணுவீங்க. ஒன்றுமே பேசுகிறதுக்கு அதாவது நான் பத்திரிக்கையாளர் எப்போ சந்திப்பேன்னு கேட்டால் அவங்க சந்திக்கிறேன். அது ஒன்று ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு சேனலில் ஆதவர்ஜுனா சொல்கிறாப்புல, ஒரு சின்ன பொண்ணு கேள்வி கேட்டதுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு நாங்கள் தான் கேட்டோம் அப்படின்னு ஆதவர்ஜுனா சொல்கிறாரு. அதே நாளில் வெளியில் அருண்ராஜ் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு, சிபிஐ விசாரணை நாங்கள் கேட்கல, நீங்கள் இந்த கட்சி ஒரு புரிதலோடு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அதில் செங்கோட்டையன் ஆகச்சிறந்த அறிவாளி, 13 பேரை சுடுற மாதிரி சுடுறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு வேதனைப்பட்டார். அந்த ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது பின்னாடி செங்கோட்டையன் நிற்கிறாப்புல. ஏன் அன்றைக்கி சொல்லும் போது என்ன அப்படின்னு கேட்டிருக்க வேண்டியதானே? உங்கள் தம்பி தான் உரிமையில் சொல்கிறேன், என்ன டிவியில் பார்த்தாங்கிற நான் தான் காமிச்சனே அப்படின்னு கேட்க வேண்டியதானே? 7 வருஷம் கழிச்சு இப்போ இவர் கிளிப்பாராமா? என்னங்க இது நியாயம்? இவ்வளோதாங்க இவங்க. இங்கே இதில் ஒன்றுமே இல்லை, இவ்வளோதான். அதில் ஃபெலிக்ஸ் ரொம்ப ஆகச்சிருந்த ஒரு ஆள். அவர் மேடை இந்த கட்சியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த கட்சி ஆக்சுவலாக இந்த கட்சியை எனக்கு கட்சியில் சேர்ந்த உடனே எனக்கு 10 நாள் கழிச்சு 10 நாளில் எனக்கு பொறுப்பு கொடுத்துறாங்க. அடுத்த 10 நாளில் எனக்கு மேடை ஏற்றிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார். இது ஆச்சரியம் இல்லை, அசிங்கம் சார். ஒரு கட்சியில் 10 நாளில் பதவி கொடுக்குறான், 10 நாளில் மேடை ஏற்றுறான்னா அந்த கட்சி அவ்வளோ டுபாகூரா வீக்காக இருக்குன்னு அர்த்தம். வேறு ஆள் இல்லை, அதனால தொலைன்னு கூப்பிட்றதுக்கு அர்த்தம். சரிங்களா? 20-25 வருஷமாக வந்தவங்க தான் கலராக காரில் வந்தவங்களாம் பதவி இல்லைன்னு புஷியானந்த் சொல்லியிருக்காப்புல. நீங்கள் சேர்ந்து 20 நாளில் மேடை ஏறுறீங்கன்னா அப்போ எவனோ ஒருத்தனுடைய பதவியை நீங்கள் திருடி இருக்கீங்கன்னு அர்த்தம். அவனோட உழைப்பை திருடிருக்கீங்கன்னு அர்த்தம். நான் சொல்லலை, புஷியானந்த் சொன்னாப்புல, புஷியானந்த் சொல்லியிருக்காப்புல. அதாவது வேறு பெருமையாக வேறு பேசுகிறாப்புல. அது அடுத்து அந்த அம்பேத்கர் சாயலில் ஒருத்தர் கெட்டப் சுபாஷ் சந்திர போஸ் நடித்த அம்பேத்கர் சாயலில் இருப்பார்ல, அதுக்கு மேலே அவர் கான்ஸ்டியூஷன் பேசுகிற மாதிரி. எப்படி இவங்க மேடையில் ஏறுறாங்க ஒன்று ஆச்சரியமாக இருக்குது. அவங்க கட்சி நிர்வாகிங்க, அவங்க பேசுகிறாங்க. நீங்கள் அதிமுகவிலையோ இல்லை திமுகவிலையோ இல்லை யாரோ ஒருத்தர் கட்சிக்குள்ளே சேர்றாங்கன்னா உட்கார வைப்பாங்க. ஒரு 3-6 மாதமாவது உட்கார வைப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் எதுவும் கிடைக்காது, உட்கார வைப்பாங்க. நீங்கள் இப்போ வரைக்கும் மனோஜ் பாண்டியனா, அப்புறம் இன்னொருத்தர் வைத்தியலிங்கம் என்ன பொறுப்பு கொடுத்தாங்க அவருக்கு? சேர்ந்து 1 மாதம் ஆச்சு. ஃபெலிக்ஸுக்கு 10 நாளில் பொறுப்பு, 20 நாள் மேடையில் ஏற்றிட்டாங்க. இவர் அதை விட பெரிய ஆள் வைத்தியலிங்கம். அவர் சமீபத்தில் தான் சிட்டிங் எம்எல்ஏ வேறு. அவருக்கு என்ன பொறுப்பு கொடுத்தாங்க இப்போ வரைக்கும்? எதுவும் கிடையாது. சேர்ந்துட்டீங்களா, இருங்க. நீங்கள் அப்படியே கம்மிங் டு விசிகா வாங்க. விசிகாவில் நீங்கள் எப்போ சேர்ந்தாலும் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் பொறுப்பு தர முடியாது. இல்லைங்க, திரு ஆதவர்ஜுனா அவர்களுக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்தாங்கல்ல? உடனேலாம் கொடுக்கல. அதே நேரத்தில் யாராவது புல்லுரி வேலை பார்த்தாங்கன்னா உடனே ஓடுன்றுவாங்க. நீங்கள் ஆட்டோலாம் காண முடியாது, ஆட்டோலாம் காணவே முடியாது. நீங்கள் அப்படியே கம்யூனிஸ்டுக்குள்ளே மெம்பர் ஆகணும்னா குறைஞ்சது 3 வருஷம் ஆகணும். ஃபஸ்ட்டு பரிச்சாத்து உறுப்பினராக 1 வருஷம் நீங்கள் வேலை செய்யணும் கீழே. அடுத்த 1 வருஷம் ஆதரவாளராக இருக்கணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் பார்ட்டி மெம்பராகவே ஆக முடியும். 3 கேட்டகரி இருக்குது. அதுக்கப்புறம் நீ கீழே பகுதி பொறுப்பு மாவட்டம்லாம் வாங்குறதுலாம் உனக்கு 10-15 வருஷம் ஆயிரும். அவ்வளோ சீக்கிரம் உள்ள நுழைய முடியாது. இத்தனைக்கும் அங்கே கட்சியில் ஆளே இல்லை, ஆனாலும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு மாவட்டத்தில் அதிகபட்சமாக கம்யூனிஸ்ட்டுகளுக்கு ஒரு 1 லட்சம் பேர் இருப்பாங்க. ஒரு மாவட்டம் முழுக்க 2 லட்சம் பேர் அதிகபட்சம் இருப்பாங்க. அவ்வளோதான் இருப்பாங்க. ஆனால் ஆதரவாளர்கள்னு பார்த்தா நிறைய இருப்பாங்க. சரிங்களா? அப்படி எத்தனை பேர் பெரிய பெரிய ஆளுங்க உள்ள நுழைஞ்சா கூட இதுதான். நீ 1 லட்ச ரூபா வேலையை விட்டுட்டுலாம் அவன் 5000 ரூபா வேலைக்கு போயிருக்காங்க கம்யூனிஸ்டில். ஆனாலும் அவங்களுக்கும் அதே நிலைமை தான். வேலை செஞ்சால் வேலை பிரிவின் அடிப்படையில் தான் உங்களுக்கு பொறுப்பு. சேர்ந்த உடனே பெலிக்ஸ் ஏற்றி மேலே ஏற்றி அழகு பார்க்குறது, செங்கோட்டையனுக்கு உடனே பொறுப்பு. மாநிலத்தில் மட்டுமே 1 லட்சம் பொறுப்பு கொடுத்துருவாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் மாநிலத்தில் மட்டுமே கொடுத்துருவாங்க. அப்போ இப்படி தான் இவனுங்க ரன் ஆகிட்டு இருக்குது இந்த கட்சி எல்லாமே. நான் வந்துடுவேன், நான் இது பண்ணுருவேன், ஒன்றும் நடக்காது. அதிகபட்சமாக யார் ஜெயிப்பாங்கன்றதுல நீங்கள் முதல்ல அவனுங்க உளவியலாகவே போய் மக்களோட போய் நிற்கவே இல்லை. போய் மக்களாக அவங்க போய் கலக்கவே இல்லை. இப்போ ஒரு வேட்பாளர் சின்னத்தை போய் அறிவிக்கிறாங்கல்ல, மடக்கு ஊதின்றதில், அதை இவங்க போய் இல்லை. எனக்கு தமிழ் பிடிக்கும், நான் ஆங்கிலத்துக்கு எதிரானவன். எனக்கு பிடிக்காத வார்த்தை இங்கிலீஷில் பிடிக்காத வார்த்தை அது. நான் இல்லைங்க, நீங்கள் என் கமெண்டில் கேளு பாருங்கள், சூப்பராக இருக்கும் தமிழ் வார்த்தைகள். இந்த எழுத்தாளர் ஜெயராஜன்னா அவர் கெட்ட வார்த்தை பேசலாம்னு ஒரு புக்கு போட்டிருப்பார்ல, 2.1 வேணால் நான் இந்த புக்கு சஜஷன் தருவேன், இதெல்லாம் எடுத்துக்கோங்கன்னு. அதனால் இந்த சிம்பிள் மடக்கு ஊதிங்கிற சிம்பிளை கொண்டு போய் சேர்க்கலாம். ஆனால் வேட்பாளர் யார் ராஜா? வேட்பாளர் யாருன்னே தெரியாமல் நீங்கள் எப்படி போய் சேர்ப்பீங்க? எல்லோரும் மாஸ்க் போட்டு போகிறாங்க, விஜய் மாஸ்க் போட்டு அப்படி தான் போவாங்க.
ஜெயிச்சதுக்கப்புறம் எவன் வேட்பாளர்னு மாஸ்க் அவுத்து தானாகணும், எவன்டா வேட்பாளர் அப்படின்னா எதுவுமே தெரியாது. அந்த லட்சணத்தை தான் இவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வேட்பாளர் நிறுத்த ஆள் இல்லை, கேம்பெயின் பண்ணுறதுக்கு குறைஞ்சது ஒரு 100 பேராவது ஒரு வேட்பாளர் கூட போகணும், அதுக்கு ஒரு தொகுதியிலையும் ஆள் கிடையாது. எந்த ஸ்ட்ரக்சரும் இல்லாமல் நாங்கள் கிழிச்சிருவோம், நாங்கள் நிப்பாட்டிடுவோம், நாங்கள் பறக்க விட்டுருவோம், ஓட்டர் ஐடி எடுத்துன்னு வந்துடுவோம், ஒரு வீட்லேயும் போய் கேளுங்க விஜய்னுவாங்க, செருப்பு பிஞ்சிரு போடா அப்படின்றவாங்க கிராமத்துலாம் போனால் அப்படின்னு. இப்போயும் நான் எங்கள் ஊருக்கு வேணால் கூப்பிட்டு போகிறேன் வாங்க, ஏம்மா விஜய்லாம் வருவார், யார் விஜயா வந்திருக்கார்ல பார்ப்போம், வந்தால் நல்லா இருக்கும். அப்படியா அப்போ நீ யார் போட்டு நானும் அதிமுக தான், நானும் ரெட்டையில தான் அப்படின்ட்டுருச்சு. அப்போ நான் திமுகன்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் அவங்க சொன்னதான் சொல்ல முடியும். நானும் அதிமுக போ அப்படின்ட்டுருச்சு. சரி சரி வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் ஆமாம் ஆமாம் யார் போடுவா, நீ போட்டால் வருவார், நான்லாம் போட மாட்டேன் போ, ஆனால் சரசு போய் கேளு, அவன் போடுவா, அவன் வீட்டில் தான் இழந்தாரிங்க 2 பேர் இருக்காங்க போ அப்படின்னு. தம்பி இந்த மாதிரி அசிங்கப்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது, இல்லை போகாதீங்க. அதனால் வந்து அப்படியெல்லாம் இருக்கும். சும்மா ஸ்டேஜ் ஸ்பீச்சு, ஆன்லைன் ஸ்பீச்சு இதை வச்சுமே வண்டி ஓட்டலான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க மாநில நிர்வாகிகள். கம் டு மாவட்ட நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும், மாவட்ட செயலாளர்களை பொறுத்த வரைக்கும், ஒரு மாவட்ட செயலாளருடைய இன்ஸ்டா பக்கத்தில் கூட அவங்க அந்த கொள்கையை பேசுகிற மாதிரியோ, இல்லை அவங்க வந்து கட்சி அடுத்த கட்ட பணிகள் பேசுகிற மாதிரியோ, இல்லை மேடை பேச்சோ, இல்லை வீட்டில் உட்காந்து பேசுகிற வீடியோக்களோ எதுவும் இருக்காது. காலைல எந்திரிச்சிட்டு கையை மடக்கிட்டு வெளில ஏறி கார் ஏறுற மாதிரி ஒரு ரீலு, மதியானம் எங்கேயாவது சாப்பிட்ற மாதிரி ஒரு ரீலு, சாயங்காலம் டீ குடிச்சிக்கிட்டு அதை டீ கடையில் நின்று டிராஃபிக் வேலையை பார்த்துக்கிட்டு அது ஒரு ரீலு, சாயங்காலம் வீட்டுக்கு வர மாதிரி ஒரு ரீலு. இவ்வளோ தான் மாவட்ட செயலாளரோட வேலை. எங்கேயாவது எவனா கூப்பிட்டானா போகிறது. அதனால் நம்ம டிகே பிரபு பண்ணேன், உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, இந்த விஷயத்தை பற்றி நான் பேசுகிறத விட தம்பி பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஆர்ஜே பாலாஜி ஒரு படம் நடிச்சிருப்பார்ல, ஏதோ ஒரு படம், அதில் வந்து அண்ணன் இப்போ தமிழ் தாய் வாழ்த்து பாடுவார், என்ன வாழ்த்து, தமிழ் தாய் வாழ்த்து. அந்த ரியாக்ஷன் தான் டிகே பிரபுக்கு. அண்ணன் இப்போது புரட்சிகர பேச்சுக்கு பேசுவார், என்ன புரட்டி அப்படிதான் அவரு. எந்த மாவட்ட செயலாளரோட நீங்கள் பேஜ் போய் பார்த்தாலும் அந்த கருத்து சம்மந்தப்பட்ட வீடியோக்கள்லாம் இருக்காது. ஆடுறது, ஓடுறது, குதிக்கிறது, ஃபேன் சைக்கிள் ஓட்டுறது, கார் ஓட்டுறது, இப்படி தான் இருக்கும். இவ்வளோதான் அவங்க கட்சி, ஒரு இன்ஃப்ளூயன்சர், அவ்வளோதான். நீங்கள் வந்து இவங்களை வந்து ஆட்சியை பிடிச்சிருவாங்கன்னு நீங்கள் கற்பனையில் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஓகே, உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.